நம்ம இப்போ பருப்பு குழம்பு வைக்க பார்க்க போகிறோம். பருப்பு, அதுக்கு தேவையான பருப்பு, தக்காளி, மிளகாய், வெள்ளைக்கூடு, காயமும் வெள்ளைக்கூடும் வந்து பருப்பு குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காயம் இல்லாமல் பருப்பு குழம்பு வைக்கக்கூடாது, சரியா? அதனால் பருப்பு குழம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுனா ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 4 விசிலோ 3 விசிலோ வரதுகளுக்கு சிம்மில் வச்சு வேக வைங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடணும். தேங்காய் கொஞ்சம், மஞ்சள் தூள், ஜீரகம் இவ்வளோ எடுத்து நல்லா கொஞ்சம் திருன்னு அரைக்கணும். அரைச்சி நம்ம வேக வச்சுருப்போம்ல பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சோம்னா அந்த இது கூடால நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மிளகு வந்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பருப்பை வேக வைக்கும்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். 1 கிளாஸ் பருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா அது பருப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு அந்த தேங்காயை சேர்க்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போடணும். எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை வச்சு கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்கணும். கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறக்கிடணும். அதுக்கப்புறமா தாளிப்புக்கு ரெடி பண்ணணும். பருப்பு குழம்புக்கு வந்து நெய் ஊற்றி தாளிங்க, சூப்பராக இருக்கும். நெய்க்குள்ளே கொஞ்சம் முழு வத்தல் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். வத்தல் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வத்தலே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நெய்யில் வத்தல் வறுத்தெடுத்து பருப்பு குழம்புக்குள்ளே போடணும். அதுக்கப்புறமாட்டு கடுகு, கருவேப்பிலை 2 ஆட் பண்ணி தாளிங்க. கடுகு வந்து நல்லா வெடி சவுண்டு வந்ததுக்கப்புறமாட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி அப்படியே பருப்பு குழம்புக்குள்ளே ஊற்றிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சுப்ப நல்லா குழம்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா சுவையான பருப்பு குழம்பு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.